என்ன பிரியா நீ? நான் உனக்காக ஜெயில இருந்து எவ்வளவு ரிஸ்க் எடுத்து தப்பிச்சிருக்கேன். நீ என்னடா அசால்ட்டா சரண்டர் ஆயிருன்னு சொல்ற? சத்தியமா முடியாது பிரியா. நீ என்ன பார்க்க வரணும். அதுவும் நான் சொல்ற இடத்துக்கு தனியா வரணும். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கட்டுமா? உன் ஆசிரமத்துல இருந்து ஒரு பொண்ணு நான் இப்ப கடத்திய கஸ்டடியில வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? நான் உண்மையதான் சொல்றேன் பிரியா. என்ன இப்படி மிருகம் மாதிரி காரியம் பண்ணி வச்சிருக்க? அழாத பிரியா. இத சால்வ் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். நான் சொல்ற இடத்துக்கு நீ பணத்தோட வந்து வச்சுக்கோய, அந்த குழந்தைய உங்ககிட்டயே நான் ஒப்படைச்சிடுறேன். அப்படி நீ வரலனா அதுக்கப்புறம் நீ இதை நினைச்சு நிம்மதியாவே வாழ முடியாது. அதனால பணத்தை உடனே நீ ரெடி பண்ணு. நான் மறுபடியும் போன் பண்ணி எங்க மீட் பண்ணலாம்னு சொல்றேன். ஹலோ ஹலோ ஹலோ. பிரியா, என்ன பிரியா, அயன் பண்ணிட்டீங்களா? அயன் பண்ணலையா? இப்போ அயன் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. சாரி, அதுக்குள்ள எனக்கு ஒரு கால் வந்துச்சு. பிரியா, என்ன ஆச்சு? இல்ல, நான் உள்ள போகும்போது நல்லா இருந்தீங்க, இப்போ முகம் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன ஆச்சு? இந்த விஷயத்த ஜீவா கிட்ட சொல்லலாமா? இல்ல இல்ல, சொன்ன ஜீவா கோவத்துல ஏதாவது பண்ணுவாரு. அதனால மல்லிகாவிற்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்பா, என்னடா ஆச்சு? இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டப்பா. என்ன பண்ற நீ? கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. வந்துடுறப்பா, 2 minutes. என்னவோ பண்ணு. பிரியா, are you okay? நான் நல்லதா இருக்கேன். என்ன ஜீவா, ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்க. சைட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு நைட் ஆயிடும். ஏதாவது இஷ்யூஸா? இல்லையே, ஒண்ணும் இல்ல. எதா இருந்தாலும் சொல்லுங்க. வரேன். அதுவும் நான் சொல்ற இடத்துக்கு தனியா வரணும். உன் ஆசிரமத்துல இருந்து ஒரு பொண்ணு நான் இப்ப கடத்திய கஸ்டடியில வச்சிருக்கேன். நான் சொல்ற இடத்துக்கு நீ பணத்தோட வந்து வச்சுக்கோய, அந்த குழந்தைய உங்ககிட்டயே நான் ஒப்படைச்சிடுறேன். அக்கா, நான் மல்லிகா பேசுறேங்கக்கா. எனக்கு கடத்திட்டு வந்துட்டாங்கக்கா. எனக்கு ரொம்ப
பயமா இருக்குக்கா. அப்படி நீ வரலனா பணத்தை உடனே ரெடி பண்ணு. நான் மறுபடியும் உனக்கு ஃபோன் பண்ணி நாம எங்க மீட் பண்ணலாம்னு சொல்றேன். அது வரைக்கும் இத நினைச்சு நீ வருத்தப்பட்டுட்டே இரு. என்ன காவி அது? நானும் ரூம்ல தானே இருந்தேன். என்னையும் சாப்பிட கூப்பிட்டுருக்கலாம்ல. நீ மட்டும் தனியா வந்து சாப்பிட்டு இருக்க. எனக்கு பசிச்சுது, நான் வந்தேன். உங்களுக்கு பசிக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, பொதுவா சாப்பிடும் போதோ இல்ல காஃபி குடிக்கும் போதோ நம்ம பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்போம்ல. அந்த மாதிரியாவது கேட்டுக்கலாமேன்னு சொன்னேன். அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வெளியே இருக்கவங்களுக்கு தான், கூடியே இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. உன்னெல்லாம் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. கண்டிப்பா உங்களால என்ன புரிஞ்சுக்கவே முடியாது. ஓ, ஆனா போக போக நல்லா புரிஞ்சுப்பேன். வேணா பாரு. நம்ம அக்ரிமெண்ட் போட்டு இன்னையோட 1 மாசம் முடிஞ்சிச்சு. ஆனா இன்னும் உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியல. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் சக்சஸே, உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். ஆரம்பத்துல யார் முன்னாடி போறாங்கங்கிறது முக்கியம் இல்ல, கடைசியில யார் ஜெயிக்கிறான்னு தான் முக்கியம். எப்படியா இருந்தாலும் நான் உன் மனசை ஜெயிச்சிருவேன். சத்தியமா உங்களால முடியாது. காவியா, முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் முடியாது. நான் என்னால முடியும்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பா முடிச்சு காட்டுவேன். சாப்பிடு சாப்பிடு. பார்த்து மெதுவா. ஒரு நிமிஷம். அம்மா நின்னுடுச்சா? ஒண்ணு இல்ல, புது டெக்னிக். அதாவது ஒரே இருச்சுன்னா அவங்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது. அவங்க முன்னாடி தண்ணி எடுத்து கடகடன்னு ஊத்திட்டு நம்ம குடிச்சிடணும். எப்படி ஓகேடாச்சா? சாப்பிடு. காமெடி காமெடியாவும் எடுத்துக்கலாம், இல்ல இது ஒரு ட்ரீட்மெண்டாவும் எடுத்துக்கலாம். நானும் நோட் பண்றேன். நீங்களும் சில நேரம் காமெடி பண்ண ட்ரைலாம் பண்றீங்க. ஆனா அது பல சமயம் கடியாவும் முக்கியாவும் தான் இருக்கு. அப்படியா சொல்ற? போ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். என்ன நீ எப்போத்தாலும் முறைச்சிட்டே இருக்க? இப்படி கோமா சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது. நல்லா கூலா சாப்பிடு. கீரை ஒன்னும் வேணாம். அப்ப வெறும் சாப்பிடு. காவ்யா, உனக்கு சமைக்க தெரியுமா? திடீர்னு ஏன் கேக்குறீங்க? இல்ல, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு காஃபி போட்டோ, ஏன் அட்லீஸ்ட் ஒரு சுடுதண்ணி கூட போட்டதில்ல. அதான் கேட்டேன். அதெல்லாம் நான் நல்லாவே சமைப்பேன். ஓ அப்படியா? அப்போ ஒரு நாள் எனக்காக சமைய. உன் கைப்பக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன் எப்பவுமே பொம்பளைங்க தான் சமைக்கணுமா? ஆம்பளைங்க எல்லாம் சமைக்க கூடாதா? அப்படி சொல்ல வரல, பொதுவா பொண்ணுங்க தானே சமைப்பாங்க, அந்த அர்த்தத்துல தான் சொல்லிட்டேன். அதெல்லாம் நாமளா உருவாக்குனது. ஏன் நீங்க ஒரு நாள் எனக்காக சமைங்களா?
அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் உங்களுக்காக சமைக்கிறேன். இது கூட கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. நான் சமைக்கணும். சமைச்சிட்டா போச்சு. என்னைக்கு உனக்கு சமைக்கணும்னு சொல்லு, சமைச்சிடுறான். இன்னைக்கு நைட், நாளை காலையில இல்லை லஞ்ச், டின்னர் கமிங் சண்டே. சண்டே லஞ்ச் ஓகேவா? ஓகே, கமிங் சண்டே என்னோட சமையல். ஞாயிறு மதியம் சமையல் எனது, சமைத்து நான் நசத்திடுவேனோ. பார்த்துட்டே இரு. பார்த்தியன் இன்ஜினியரை தானே பார்த்துருக்க, ஷெஃபா பார்த்தது இல்லையே. ஞாயிறு அன்னைக்கு பார்க்க போறேன். ரெடியாரு, சமைச்சு காட்டுறேன். பார்வதி, ஹே வா வா வா. சந்தியா, சூப்பரா இருக்குடி. Thank you. வாங்கண்ணே. கடை ரொம்ப நல்லா இருக்கு. ஆகாஷ், வா. Thank you, அண்ணே. என் அம்மா. பையன் ஆகாஷ். ஓ, எப்படி பாருங்க. நல்லா இருக்கேன் ஆண்டி. ஹாய் அங்கிள். ஹலோ தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். என்ன படிக்கிறீங்க? விஸ்காம் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். Thank you, நைஸ். sir. கடை ரொம்ப அழகா இருக்கு. Thank you, அண்ணே. Thanks. அங்கிள் ஒரு நிமிஷம், ஒரு 5 மினிட்ஸ் வந்துடுறேன். சரிப்பா. போங்க போங்க. கேரி ஆன். டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. Thank you, டி. தேங்க்ஸ். இந்தாங்க, இன்டீரியர்லாம் சூப்பரா இருக்கு. Thank you. Thank you so much. உள்ள நுழைஞ்ச உடனேயே இந்த ஃபீல் குட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கு. Thank you, அண்ணே. Thanks. இது உங்க ஜூஸ் கடையோட 3வது பிரான்ச் தானே? ஆமாண்ணே. ஆ. முதல் பிரான்ச் திருவான்மியூர்ல இருக்கு. ஆஹா. இன்னொன்னு அடையார்ல இருக்கு. இப்போ இது ஓபன் பண்ணிருக்கோம். குட், நல்லதா போச்சு. பக்கத்துலயே இருக்கிறதுனால இனிமே எப்ப ஜூஸ் தேவைப்பட்டாலும் வீட்ல இருந்து அப்படியே சும்மா பொடி நடையா நடந்து வந்து ஜூஸை குடிச்சிட்டு போயிடலாம். தாராளமா வாங்குண்ணே. ஹோம் டெலிவரியும் இருக்கு. உங்களுக்கு எப்ப ஜூஸ் வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க, டெலிவரி பாய் மூலமா அனுப்பிடுறேன். சூப்பர், இன்னொரு வேலையும் மிச்சப்படுத்திட்ட. இதே மாதிரி இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் திறந்து வெற்றிகரமா பிசினஸ் ரன் பண்றதுக்கு எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்மா. Thank you, அண்ணே. இதை Thank ஆ, you. கொடுங்க. சந்தியா, இது எங்களோட Thank you. கிஃப்ட். பெஸ்ட் விஷஸ். ஓகே. தேங்க்ஸ் ஸ்ரீ. வேற என்ன சாப்பிடுறீங்க? ஏய், ஜூஸ் இப்பதானே குடிச்சிருக்கோம், எதுவும் வேண்டாம். இன்னொரு நாள் வந்து நல்லா சாப்பிடுறோம், சரியா? நீங்க வேற ஏதாவது சாப்பிட்டு தான் இல்லம்மா. ஆகணும். சாப்பிடுங்க அண்ணே. சாரி, ஒரு நிமிஷம். ஹலோ, பார்த்தி சொல்லு. இல்லடா, நான் இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். சுத்தி ஒரே சத்தமா இருக்கு. இது கொஞ்சம் வெளிய வந்து பேசுறேன். நோட் பண்ணிக்க. சரி. ஹலோ, கேக்குதாடா? பிரேயர் இருக்கா? ஆமா, பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ண போற? இப்போதானே படிச்சிட்டு இருக்கான். படிப்பு முடியட்டும். நல்ல இடமா பாத்துட்டு இருக்கேன். ஆ, ஹஸ்பண்ட் இன்னும் 6 மாசத்துல வந்துருவாரு. நல்ல இடமா அமைஞ்சா முடிச்சிட வேண்டியதுதான். சரி சரி, நல்ல விஷயம். சரி, நான் கிளம்புறேன்டி. நெக்ஸ்ட் டைம் வரும்போது வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வரேன், சரியா? சரி. நான் போயிட்டு வரேன். பார்வதி, ஆ? என்னடி? ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தல்ல, ஆ, நீ கூட மூத்த மருமகன்னு ஒரு பொண்ணு காட்டினியே. காவியா? அவளுக்கு என்ன இப்போ? அது அந்த பொண்ணு நிறைய தடவை என்னோட திருவன்மியூர் கடைக்கு வந்திருக்கா. அப்படியா? காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட வந்திருப்பா. ஹாய். தள்ளி உட்காரு. இங்க இல்ல, அங்க உட்காரு. அங்க கூட்டமா இருக்கு. கூட்டமா இருக்கா? ஆ. கொன்று பாத்துக்க. இப்ப எதுக்கு இவ்ளோ கோவம்? உன்னை எப்ப வர சொன்னா? நீ எப்ப வர? எப்ப பாரு இப்படி லேட்டா தான் வருவியா? அது ஜஸ்ட் ஒரு
1/2 லேட் ஆயிடுச்சு. அதுக்கு போய் இவ்ளோ ஜஸ்டா ஆமா. ஜஸ்ட் half an hour உனக்கு violence, violence, violence. I don't like this. I avoid. But violence likes me. இருந்தாலும் ஓகே. ஏய், இப்போ என்னதான் வேணும் உனக்கு? சாரி சொல்லு. ஒரு சாரி இல்லைங்க, கிடைக்காது. ஆமா உன்ன ஆமா, ஐயோ வலிக்குது. ஏய் என்னடி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீ கிளம்பு. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏதோ சொல்லணும்னு வந்தல, என்னன்னு சொல்லு. தயங்காம என்ன விஷயம்னு சொல்லுடி. ஒண்ணும் இல்லடி, இப்ப வேண்டாம். நம்ம இன்னும் நாளைக்கு இத பத்தி பேசிக்கலாம். இங்க நீ பாரு கிளம்பு. சந்தியா, சும்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, சொல்லு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத பார்வதி. சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம், ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்கிட்ட போய் எதுக்குடி தயங்குற? எதுவா இருந்தாலும் சொல்லு. இல்ல, சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததும் மறைக்க கூடாதுன்னு மனசு சொல்லுது. எதுக்குடி இப்படி சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்க? தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுடி. அது ஒண்ணும் இல்ல, உன் பையனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டு சைடுல நல்லா விசாரிச்சு தானே கல்யாணம் பண்ண. ஏய், அவங்க 2 பேரும் என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணுங்க. சின்ன வயசுல இருந்தே நாங்க பார்த்து வளர்ந்த பொண்ணுங்கடி அவங்க. இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தெரியாதவங்கள விசாரிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவங்கள எங்களுக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும். ஆமா, எதுக்கு விசாரிக்கணும்னு சொல்ற? இல்ல, பொதுவா கல்யாணம் பண்றதுனாலே பொண்ணு வீட்டு சைடு பையன் வீட்டு சைடுன்னு விசாரிப்பாங்கல்ல. அந்த மாதிரி நீ விசாரிச்சிருந்தா இந்த கல்யாணத்தை நீ நடக்க விட்டுருக்க மாட்ட. ஏய், நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுடி. உன் மூத்த மருமக காவியா இருக்கான்ல, முன்னாடி எல்லாம் அவன் என் ஜூஸ் ஷாப்புக்கு அடிக்கடி ஒரு பையனோட வருவா. ஏய், அவன் ஏதாவது கூட படிக்கிற பையனா இருப்பான். இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரண விஷயம். இதையெல்லாம் தப்புன்னு நினைக்க முடியுமா? அது இல்ல பார்வதி, ஃப்ரெண்டுனா பரவாயில்ல, ஆனா அவங்க அப்படி இல்ல. ஏய், என்ன சொல்ற? காவியாவும் அந்த பையனும் ஒருத்தர் காதலிச்சிட்டு இருந்தாங்க. நீ எதை வச்சு அவங்க காதலிச்சாங்கன்னு சொல்ற? இந்த காலத்துல ஃப்ரெண்ட் யாரு லவ்வர் யாருன்னு நமக்கு வித்தியாசம் தெரியாதா? அவங்க 2 பேரும் ஜூஸ் ஷாப்ல ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காங்க. நானே பல தடவை பார்த்திருக்கேன். அந்த பையன் இவளுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்திருக்கான், இவளும் அவனுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்திருக்கா. அவங்க 2 பேரும் லவ் பண்ணது 100% உண்மை. ஏய் சந்தியா, என்ன சொல்ற? உன் பையனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி காவியா வேற ஒரு பையனோட லவ்ல இருந்தா. அத நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். ஏய், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? போய் சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நான் ஏன் கெடுக்க போறேன்? சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணும் அந்த பையனும் உண்மையா லவ் பண்ணாங்க. எனக்கு நல்லா தெரியும் டி.
சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இந்த பரிகாரத்தை முடிச்சாகணும். சாரி அத்தை, என்னால் இதை செய்ய முடியாது.